மெடிக்ளைம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன டிசீசஸ் ஆல்ரெடி இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு 4 இயருக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸும்பாங்க, அதுக்கு கிளைம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வெயிட்டிங் பீரியட் 4 இயர்ஸ் இருந்தே ஆகணும். அதுக்கிடையில் ஏதாவது கிளைம் வந்தால் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 சில்ட்ரன் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கு சேர்ந்து 5 lakhs கவரேஜ் உண்டு. ஸோ இதில் ஃப்ளோட்டர் பாலிசியில் என்ன அட்வான்டேஜ்னா ஆன்லைன் மெடிக்ளைமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரான்ச் லெவலில் சப்போர்ட் கிடையாது, எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் லெவலில் தான் சப்போர்ட். ஹெட் ஆஃபீஸ்னு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாம்பேல இருக்கும், டெல்லியில் இருக்கும், கல்கட்டாவில் இருக்கும், சென்னையில் இருக்கலாம். ஸோ அதே போல் ஹெட் ஆஃபீஸ் நோக்கி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிக்கடி போயிட்டு வர முடியாது. ஸோ ஏஜென்ட் மூலிமா தான். வணக்கம் சார். வணக்கம். மெடிக்கல் பாலிசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ இப்போ மெடிக்கல் பாலிசி வந்து அதில் ஃபேமிலி ஃப்ளோட்டர் இருக்குது, இண்டிவிஜுவல் பாலிசிஸ் இருக்குது, எது பெஸ்ட்டு? ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கிறப்ப ஃபேமிலி ஃப்ளோட்டர் தான் பெஸ்ட் பாலிசி. ஏன் அப்படின்னா ஒரு மினிமம் ஒவ்வொரு ஃபேமிலி என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா மினிமம் அட்லீஸ்ட் 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் பேஸ்ட் ஆன் அந்த ப்ரீமியம் பேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து எடுத்துக்கிறது நல்லது. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 சில்ட்ரன் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கு சேர்ந்து 5 lakhs கவரேஜ் உண்டு. ஸோ இதில் ஃப்ளோட்டர் பாலிசியில் என்ன அட்வான்டேஜ்னா இந்த 4 பேரில் யாராலும் ஒருத்தருக்கு ஏதாவது டிசீஸ் வந்தாலோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணாலோ அவங்க ஒருத்தரே 5 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ சப்போஸ் அவங்க 5 lakhs கிளைம் பண்ண முடியல, ஒரு 2 lakhs ஆச்சுன்னா பேலன்ஸ் உள்ள நபர், அதாவது பேலன்ஸ் அந்த இயர் பேலன்ஸ் வரைக்கும் அவங்க மற்றவங்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டிசீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமையில் வந்தால் அவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஃபேமிலி ஃப்ளோட்டராக பாலிசியாக போகிறது ஆல்வேஸ் நல்லது. சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக 5 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் ஃபேமிலி ஃப்ளோட்டராக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5 லட்சம் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் என்ன அட்வான்டேஜ்? ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் எடுக்க போகும்போது ப்ரீமியம் வில் பி வேரி. இந்த ஹையர் சைடில் தான், அதாவது டோட்டலாக 4 பேருக்கு ஒரு ப்ரீமியம் ஒரு 30-35 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேரியஸ் கம்பெனிஸில் வேரியஸ் டைப்ஸாக மாறும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25,000க்குள்ளே முடிக்கலாம். இதுவே எங்களுக்கு இண்டிவிஜுவலாக தான் வேணும்னா பேஸ்ட் ஆன் த ஏஜ் ப்ரீமியம் 4 பேருக்கும் தனித்தனியாக போட்டால் அதனுடைய டிஃப்ரென்ஸ் ஒரு 5 to 10,000 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக போகிறத விட ஃபேமிலி ஃப்ளோட்டராக போகிறது பெட்டர். ஏன்னா இது வந்து இந்த வருமுன் காப்போம் அப்படிம்பாங்க. அதனால் ஒரு ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு தான், இதுக்காக நிறையா போய் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இருக்குது ஒரு செலவை மிச்சப்படுத்துறது, நம்ம சேமிப்புலேருந்து கரையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம். அதனால் இன்கேஸ் வயசு ஆக ஆக கொஞ்சம் பிரீமியத்தை இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகப்படுத்திட்டு போகிறது நல்லது. இப்போ ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து கார்பரேட்டில் மெடிக்கல் பாலிசி கொடுப்பாங்க. எனக்கு அதுவே போதுமே, நான் எதுக்கு வந்து தனியாக ஃப்ளோட்டர் பாலிசியாக எடுத்துக்கணும், ஏன் இண்டிவிஜுவல் பாலிசி எடுத்துக்கணுங்கிற கேள்வியும் வருது. எப்படி சார் இதை கையாளுறது? ஈவன் எனக்கே கூட நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணுறது ஃப்ரம் த கஸ்டமர்டேருந்து எல்லாருமே இதே ஆன்சர் தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு கார்பரேட்டில் கவர் இருக்குது, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது வேண்டாம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போனீங்கன்னா கார்பரேட் எம்ப்ளாயீஸ் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் 2 year 3 yearsல ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனி மாறுறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கார்பரேட்லேயும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மெடிக்ளைமை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிளைண்ட்டு ஒரு கார்பரேட்லேருந்து ஒரு 15-20 years வச்சு வேறு கார்பரேட் மாறுறாரு. அந்த கார்பரேட் போனோன்னு ஸோ அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் வந்து, ஃபேமிலினா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், அவங்க பேரண்ட்ஸு கிடையாது. சில கார்பரேட் நல்ல பொசிஷனில் இருந்தால் இன்லாஸ்க்கும் கொடுப்பாங்க, அந்த ஃபெசிலிட்டிலாம் அந்த கார்பரேட்டில் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அவர் இப்போ போய் தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கார்பரேட்லாம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த மேன் பவர் தேவையா அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 40-45ல் இவர் கொடுக்குற சம்பளத்தை இன்னும் 4 பேர் கொடுத்தா இன்னும் லோ சேலரியில் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக சில ஜாப் டெர்மினேஷனும் நடக்குது. கண்டிப்பாக. ஸோ அதே போல் சுச்சுவேஷனில் கார்பரேட்டையே இத்தனை வருஷமாக நம்பிட்டு திடீர்னு மெடிக்ளைம் போய் எடுத்தால் அந்த ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 years டச் ஆனோடனே பிபி, சுகர் இதெல்லாம் காமன் ஆகிடுது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம போய் மெடிக்ளைம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன டிசீசஸ் ஆல்ரெடி இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு 4 இயருக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸும்பாங்க, அதுக்கு கிளைம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வெயிட்டிங் பீரியட் 4 years இருந்தே ஆகணும். அதுக்கிடையில் ஏதாவது கிளைம் வந்தால் நம்ம தான் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதே போல் தனியாக ஆல்ரெடி எடுத்து பர்சனல் மெடிக்ளைம் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா ஒன்று வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேக்ஸ் பர்பஸ் ஆல்சோ. 80D படி 25,000
ஃபேமிலி எடுத்துக்கலாம். இன்கேஸ் பேரண்ட்ஸ் இருந்தாங்களா அவங்களுக்கு 25,000 தனியாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 வரைக்கும் ப்ரீமியம் அமௌண்ட்டு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எனிவே ஒரு நாள் 58 ஆனோன்னு ரிட்டையர் ஆக போகிறோம், இல்லை 60ல் ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் லைஃபுக்கு ஆல்ரெடி ஒரு கிளைம் எடுத்து வச்சுருந்தோம் மெடிக்ளைம் அப்படின்னா, ஏன்னா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் வில் ஸ்டார்ட் ஹெல்த் இஷ்யூஸ். அது அப் டு முன்னாடிலாம் ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது 75, 80 வரைக்கும். இப்போ வந்து அவங்க எத்தனை காலம் உயிரோடு இருக்காங்களோ அது வரைக்கும் இந்த மெடிக்ளைம் பாலிசியை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே கம்பெனியில் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ப்ரீமியம் கட்டிட்டு இருந்துட்டாரு, கிளைம் எதுவும் பண்ணலை, ஏஜ் ஆனதுக்கப்புறம் கிளைம் வந்ததுன்னா அட் எனி காஸ்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 7-8 வருஷமாக அந்த கம்பெனிலே தொடர்ந்து இருக்கார், எந்த கிளைமும் பண்ணலை. சடனாக வியாதிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம், இல்லை ஆக்சிடென்ட்ங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அதே போல் சுச்சுவேஷனில் அந்த கம்பெனியில் அவர் இருந்தால் மட்டும்தான், அந்த கம்பெனியில் அவர் இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது இல்லையா? கிளைம் பண்ண முடியாதுன்னு இல்லை. சில சமயம் அந்த ஒரு கம்பெனி பற்றி இன்னொரு கம்பெனி போர்ட்டபிலிட்டின்னு போவாங்க. ஓகே, அப்படி போகும்போது அந்த 4-5 வருஷம் ரெக்கார்டை அவங்களும் வச்சுருப்பாங்க, கேட்டு தான் வாங்கி தான் வச்சுப்பாங்க. அந்த கம்பெனியும் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 7 to 8 years இருந்ததுன்னா the customer have the right to get the claim. They can go to the insurance forum or கன்சூமர் கோர்ட், எல்லா ரைட்டுமே கிளைண்ட்ஸுக்கு வந்துடுது. சூப்பர் சார். இப்போ நான் கார்பரேட் குரூப் பாலிசியும் நான் யூஸ் பண்ணிக்கணும், இண்டிவிஜுவலாகவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் உண்டா? தாராளமாக உண்டு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக தனியாக எடுக்க போகும்போது எனக்கு கார்பரேட்டில் இந்த அளவுக்கு பாலிசி இருக்குது, இந்த பாலிசி நம்பரில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா 2 கிளைமே கூட சமயத்தில் சேர்த்து வாங்கிக்கலாம். சப்போஸ் கார்பரேட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs 5 lakhs வரையும் தான் கொடுப்பாங்க. இவர் இண்டிவிஜுவலாக ஒரு 10 lakhs இருந்தால் அந்த 5 lakhs ப்ளஸ் இந்த 10 lakhs சேர்ந்து 15 lakhs வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆனால் அந்த தனியாக இண்டிவிஜுவல் பாலிசி இருக்கும்போது குரூப் பாலிசியை மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதர்வைஸ் எங்கேயாலும் ஒரு இடத்துல தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ இது இதனுடைய அட்வான்டேஜ். சார், இப்போ என் கூட அப்பா அம்மா இருக்காங்க, என்னுடைய மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னுடைய அப்பா அம்மாவை குரூப் பாலிசிலையும் மனைவி குழந்தைகளுக்காக நான் தனியாக ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியும் இப்படி எடுத்துக்க முடியுமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா கார்பரேட்டில் குரூப் பாலிசி போடும்போது அவங்க தே வில் கலெக்ட் ப்ரீமியம் மோர் அமௌண்ட். ஆமாம். ஸோ அதனால் அப்பா அம்மாவுக்கு டெஃபினட்டாக ஆஃப்டர் சம் ஏஜ் சம் டிசீஸ் வரதான் செய்யும், அடிக்கடி கிளைம் வரலாம். ஸோ அதனால் குரூப் பாலிசியில் போனால் ஃபாதர் மதருக்கு இட் வில் ஸ்டில் பெட்டர். ஓகே, ஏன் அப்படிங்கும்போது குரூப் பாலிசி போகும்போது தே ஓன்ட் ரிஜெக்ட் கிளைம், நார்மலாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ப்ரீமியம் அதிகமாகுது. அதோடு இல்லாமல் குரூப் பாலிசியில் நிறைய கிளைம் வந்ததுன்னா அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீமியத்தை லோட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் இண்டிவிஜுவல் பாலிசியில் அந்த லோடிங் பாசிபிள் இல்லை. ஓகே, பட் ஒன்லி திங் அவங்க அந்த நோ கிளைம் போனஸ்னு ஒரு இது இருக்குது, அதை மட்டும் ரிஜெக்ட், கிளைம் இருந்தால் நோ கிளைம் போனஸ் கொடுக்க மாட்டாங்க, கிளைம் இருந்ததுன்னா நோ கிளைம் போனஸை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக குரூப் பாலிசியில் போகிறது நல்லது. என்னென்ன விஷயங்கள் சார் கவனிக்கணும் மெடிக்கல் பாலிசி எடுக்கும்போது? என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? அதாவது அந்த கம்பெனி இப்போ எல்லாமே நெட்டில் கிடைக்குது, அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்காங்க, கிளைம் செட்டில்மெண்ட்லாம் எந்த ரேஷியோவில் இருக்குது, அதெல்லாம் தாராளமாக பார்த்துக்கணும். அதே போல் அவங்க எந்தெந்த, அதாவது இப்போ இன்றைக்கி உள்ள ரூல் படி IRDA ரூல் படி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். ஒரு 10-15 டிசீஸ் இருக்குது, இந்த டிசீசஸ் எல்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு 2 இயருக்கு கிளைம் கிடையாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் அதெல்லாம் மறைச்சிட்டு பாலிசி போடுவாங்க, வித்தின் 6 months அந்த கிளைம் வரும். ஸோ அப்போது அந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். ஸோ அதனால் கஸ்டமர் அட்வான்டேஜ் இதில் கம்பெனியை பார்த்துட்டு போகிறது நல்லது. சில பேர் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வாங்கிப்பாங்க, அந்த சில பர்டிகுலர் டிசீஸையும் அதாவது என்னென்னா அந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடி 30 days வரைக்கும் உள்ள அந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த கிளைமும் பண்ணிக்க அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் சில கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வாங்கிட்டு பிஃபோர் 45 days வரைக்கும் கூட கிளைம் அலோவ் பண்ணுறாங்க. அதே போல் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன் another 30 days உள்ள எக்ஸ்பென்ஸையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் சில கம்பெனிஸ் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வாங்கிட்டு another 60 days வரைக்கும் உள்ள கிளைமும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸ் ஒவ்வொருத்தரும் அந்த ப்ரீமியம் பேஸ்டு அந்த ஃபெசிலிட்டி மாறும். அதாவது சில ஃபெசிலிட்டி லைக் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், கன்சியூமபிள்ஸ் இதுக்கெல்லாம் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில கம்பெனி என்ன கிளைம் வருதோ 100% செட்டில் பண்ணுவாங்க. சரின்னா அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதனுடைய டிஃபரன்ஸ். இப்போ பிரத்யேக இன்சூரன்ஸ் இந்த வியாதிகளுக்கு பிரத்யேகமாக இன்சூரன்ஸ்கள் இருக்குது அப்படின்னா ஏதாவது இருக்கா சார் அந்த மாதிரி? தாராளமாக. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்தியாவில் டயபெட்டிஸ் 5 பேருக்கு ஒருத்தர் இருக்குது அப்படின்றாங்க. அதே போல் டயபெட்டிஸ் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது. டயபெட்டிஸில் அஃபெக்ட் ஆனவங்க
அந்த இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தா ஏற்கனவே டயபெட்டிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கவங்கிற சர்டிஃபிகேட்டோடய அவங்க அந்த பாலிசி எடுத்துக்கலாம். ஓ, ஆல்ரெடி வந்திருந்தாலும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த டயபெட்டிஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கூட எனக்கு என்னுடைய ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்ற முன்னெச்சரிக்கையோடய எடுத்து வச்சுக்கலாமா? எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த கார்டியாலஜிஸ்ட் தனியாக ஸ்பெஷல் ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்து ஆல்ரெடி ஏதோ ஸ்டண்ட்டோ ஏதோ வச்சுருந்தா அந்த ப்ராப்ளத்தை வச்சும் இனிமே அதற்குரிய வருமானம், அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் அதே போல் இதையும் கிளைம் பண்ணிக்கூடிய ஃபெசிலிட்டி தனித்தனி மருத்துவத்துக்கு தகுந்தாப்புல பாலிசி இருக்குது. இப்போ கேன்சருக்கும் சில பேர் கொண்டு வந்திருக்காங்க, அது இன்னும் அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கொண்டு வரல, பட் அதுவும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே சார். சார், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் மைண்டில் நான் ஏன் வந்து ஏஜென்ட்டை வச்சு நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? டேர்ம் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி. இப்போ தான் எனக்கு கூகுளில் போய் பார்த்தாலே எனக்கு அங்கேயே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அங்கேயே வந்து எடுத்துக்கலாம் இல்லையா, ஆன்லைன் மூலியாக எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறது பெஸ்ட்டா, இல்லை ப்ரீமியம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஆன்லைன் மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டா? அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு முதல்ல ஓப்பனாக பதில் சொல்லிடலாம். அதை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. என்ன அப்படின்னா, இன்கேஸ் அவங்களே டேர்ம் பிளானை எடுத்தாங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் அவங்க ஆப்சண்ட்டில் அந்த ஃபேமிலி மெம்பருக்கு அந்த கிளைம் பண்ணுறக்கூடிய நாலேஜ் இருக்கணும். இன்சூரன்ஸ் இருக்காங்கிறதே சொல்லியிருந்தா தான் தெரியும். நிறைய பேர் எல்லாம் ஆன்லைனில் எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்டே சொல்கிறதில்ல. யாராலும் ஒத்துட்ட சொல்லியிருந்தா கூட போகிறோம், அதுவும் சொல்கிறதில்ல. இது யாரோ ஒரு முகவர்கிட்ட எடுத்திருந்தா அவர் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டா வாலண்டராக போய் அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் செலவாகும், பட் இருந்தாலும் ஃபேமிலிக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதே போல் இருக்கிறதுனால இன்னொன்று, ஆன்லைன் மெடிக்ளைமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரான்ச் லெவலில் சப்போர்ட் கிடையாது, எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் லெவலில் தான் சப்போர்ட். ஹெட் ஆஃபீஸ்னு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாம்பேல இருக்கும், டெல்லியில் இருக்கும், கல்கட்டாவில் இருக்கும், சென்னையில் இருக்கலாம். ஸோ அதே போல் ஹெட் ஆஃபீஸ் நோக்கி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிக்கடி போயிட்டு வர முடியாது. ஸோ ஏஜென்ட் மூலிமா இருந்தால் அந்த ஊரில் உள்ள பர்டிகுலர் பிரான்ச் people will support always. ஸோ அதே போல் சப்போர்ட் பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் மூலமாக போகிறது நல்லது. அதாவது நம்மளுடைய ஆப்சண்ட்டில் இல்லைனாலும் அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா செலவு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அதனால் பெனிஃபிட் வில் பி மோர். அது வந்து ஒவ்வொருக்கு உள்ள அந்த மனப்பான்மைன்பாங்களே, கொஞ்சம் பரந்த மனப்பான்மை இருந்தால் சரி, அவர் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு செய்வார் ஃபேமிலிக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தாராளமாக போகலாம். இல்லை அதுலேயும் நம்ம சேமிப்பு செலவு மிச்சப்படுத்தணும்னா அவங்களுடைய இஷ்டம்.